போறோம். லைக் என்னென்ன டேட்டாஸ் செலக்ட் பண்ணி என்னென்ன டேட்டாஸ் ஆட் பண்ண போறோம், அதுக்கப்புறமேட்டு தேவையில்லாத டேட்டாஸ எப்படி டெலீட் பண்றோம், எப்படி ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வரோம், எப்படி அப்டேட் பண்றோம். ஸோ இந்த மாரி ஒரு சில மெயின் ஆப்பரேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். மத்தபடி கான்ஃபிகரேஷன் பண்றது, பேக்கப் பண்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த AWS பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேனேஜ்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது எந்தெந்த மாரியான ரிலேஷனல் டேட்டாபேஸ்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, MySQL, PostgreSQL, MariaDB, Oracle அண்ட் SQL Server. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் சொல்லுவாங்க. ஸோ இதனால இந்த மாதிரியான டேட்டாபேஸ் இன்ஜின்லலாம் நம்ம ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த இப்போ அதாவது ஒரு query போட்டோம்னா அது எல்லாமே வந்து நம்மளுக்கு டேபுலர் காலம், ரோஸ் அண்ட் காலம்ஸ் வைஸ் தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேட்டாபேஸ் இதெல்லாம் வந்து டேட்டாபேஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? MySQL இன்ஜின், Postgres இன்ஜின் இந்த மாதிரி இன்ஜின்னு சொல்றது இது ரிலேஷனல் டேட்டாபேஸ் இன்ஜின் இதெல்லாம். ஓகேங்களா? இதுவே நான் ரிலேஷன் கான்செப்ட்ஸ்ல அதெல்லாம். ஓகேங்களா? முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் ஆட்டோமேட்ஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க். அதாவது பேக்கப் எடுக்கிறது, ஒரு டேட்டாபேஸ் கூட இன்னொரு டேட்டாபேஸ வந்து பேட்சிங் பண்றது, ஆட்டோ ஸ்கேலிங் அதாவது பீக் ஹார்ஸ்ல வந்து நம்மளுக்கு டிராபிக்ஸ் அதிகமாகறப்ப இந்த ஆட்டோ ஸ்கேலிங் கான்செப்ட் வந்து இனிஷியல் கிளாஸஸ்ல பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஒரு இப்போ வந்து நீங்க சீசனல் டைம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப Amazonல வந்து அந்த பிக் பில்லியன் டேஸ்ல நடக்கும்ல. அப்போலாம் வந்து நம்ம வந்து நெறைய பேர் வந்து இப்ப இந்த திவாலி சீசன், பொங்கல் சீசன் அப்பல்லாம் வந்து நம்ம நெறைய யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க Amazon வெப்சைட். அப்படி பண்றப்போ டிராபிக்ஸ் வந்து அதிகமாகும். அப்ப அந்த டிராபிக்ஸ் வந்து அதிகமாகி நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும்? ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்லோ டவுன் ஆகாம இருக்க அப்ளிகேஷனுக்கு அதாவது டிராபிக் ஏத்த மாதிரி ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன் சர்வரை பிரிச்சு கொடுக்கறது தான் இந்த ஸ்கேலிங்கோட வேலை. ஓகேங்களா? அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட் தான் இங்க டேட்டா பேஸ்லயும் நடக்குது. நெக்ஸ்ட் கீ பெனிஃபிட்ஸ் வந்து ஹை அவைலபிலிட்டி. ஓகேங்களா? அவைலபிலிட்டி எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்கேலபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி, செக்யூரிட்டி. ஹை செக்யூரிட்டியோட தான் இது எப்பயுமே இருக்கும். நம்ம ஒன்ஸ் இதை AWS கூட இன்டிகிரேட் பண்ணி ஒர்க் பண்றப்போ. ஓகேங்களா? இதுதான் ஒரு ஷார்ட் இன்ட்ரோ அபவுட் தி ரிலேஷனல் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரியான டிபி சர்வீசஸ்லாம் AWS நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னா Amazon RDS. Amazon RDSன்றது ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ். அதாவது SQL டேட்டாபேஸ்ன்றது RDS. இதுல வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் Amazon DynamoDB அப்படின்னா இதுல வந்து நோ SQL அதாவது கீ வேல்யூ பேரா இதுல ஸ்டோர் ஆகும். இதுல வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் இல்லாம அது வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு அதாவது செமி ஸ்ட்ரக்சர்டா வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அன்ஸ்ட்ரக்சர்டுனா இப்ப நீங்க ஸ்டோரேஜ் S3 பக்கெட் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல எப்படி என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் வேணா நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு வீடியோஸா இருக்கலாம், இமேஜஸா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம். என்ன மாதிரி டைப் ஆஃப் டேட்டாஸ் வேணாலும் நீங்க அதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இதுல அந்த மாதிரி டேட்டாஸ் ஸ்டோர் பண்ண முடியாது. பட் இதுல வந்து நீங்க ஒரு DBMS சப்ஜெக்ட்ல பார்த்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு காலம்ல இன்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பர் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அசைன் பண்ணிட்டாங்கன்னா ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் அந்த காலம்ல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். பட் ஆனா நோ SQL அப்படி கிடையாது. ஒரு காலம்ல நீங்க இன்டிஜர் ஸ்டோர் பண்ணலாம், ஒரு காலம்ல நீங்க ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் Amazon Redshift. இது வந்து டேட்டா வேர்ஹவுசிங் அண்ட் அனாலிட்டிக்ஸ் பர்பஸ்க்காக இந்த DBA சர்வீஸை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? பட் இந்த லேர்னிங் பர்பஸ்க்கு உங்களுக்கு இந்த 2 டேட்டாபேஸ் சர்வீஸ் தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் இந்த RDS வந்து எடுத்துலாம் இந்த மாதிரியான ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் இந்த RDS வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் DynamoDB வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் நான் சொன்னேன்ல, Amazon எடுத்துக்கலாம். இல்லைன்னா IoT சென்சார்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்சார்ஸ் வச்சு மானிட்டர் பண்றது, ஹோம் மானிட்டரிங்கா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து இந்த DynamoDBல தான் இதுல வந்து எடுக்கிற டேட்டாஸ்ல DynamoDB டைப்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ரெட்ஷிஃப்ட் வந்து லார்ஜ் ஸ்கேல் அனாலிட்டிக்ஸ் அங்கதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிராக்டிகல் செஷன்ல பார்க்கலாம். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன இன்ஜின்ன்றதை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் T3.micro, T2.micro அதெல்லாம் பத்தி படிச்சிருப்பீங்க. நான் ஜஸ்ட் இதை வந்து ஒரு பாயிண்ட்ஸா சொல்றேன். நீங்க பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பிராக்டிக்கலா பாக்குறப்போ இதெல்லாம் புரியும். நெக்ஸ்ட் VPC, சப்நெட் குரூப், செக்யூரிட்டி குரூப்ஸ் இது எல்லாமே வந்து நெட்வொர்க் கூட அதாவது இன்டர்நெட் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும்ன்றதுக்காக VPC குள்ள போவோம். நெக்ஸ்ட் சப்நெட் குரூப்ஸ் அண்ட் செக்யூரிட்டி குரூப்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில
அப்ராப்ரியேட்டான டிராபிக்ஸ் அலோ பண்ணணும். இல்லன்னா என்னுடைய டேட்டாபேஸ வந்து யாரும் அக்சஸ் பண்ணக்கூடாது. நீங்க நம்ம நார்மலா பார்த்தா, இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறப்போ, ஃப்ரண்ட் அண்ட், பேக் அண்ட் டேட்டாபேஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுல ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அந்த யூசர் இன்டர்ஃபேஸ ஒன்லி யூசர் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு லாகின் பேஜ் இருந்ததுன்னா, அந்த லாகின் பேஜ் அந்த நம்ம கிரெடென்ஷியல்ஸ போடுவோம். அது பேக் எண்ட்ல போய் எப்படி அத வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல குடுக்குற டேட்டாஸ, அதாவது நம்மளோட கிரெடென்ஷியல் லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் குடுப்போம்ல, அத வந்து ஃபெட்ச் பண்ணிட்டு பேக் எண்ட் அதாவது பைத்தன், ஜாவா அந்த மாரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அத ஃபெட்ச் பண்ணி பின்னாடி போயிட்டு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணும். அந்த டேட்டாபேஸ் வந்து எல்லாருக்கும் நம்ம அக்சஸிபிளா இருக்காது. ஒன்லி அட்மின்க்கு மட்டும் தான் அக்சஸிபிளா இருக்கும். அப்போதான் அது வந்து செக்யூர்டா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல வந்து நம்ம இந்த ஆர்டிஎஸ் வந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எந்த ஒரு டேட்டாபேஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஏன்னா டேட்டாபேஸ் நம்ம செக்யூர்டா வச்சுக்கணுன்றதுனால ஃபர்ஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் எப்போ வந்து நம்ம ஒரு டிபிக்குள்ள போனோம் உள்ள போற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஃபிகரிங் பார்ட்ல எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேக்கப் மெயின்டெனன்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி. நான் சொல்லிட்டேன் ஆட்டோமேட்டட் பேக்கப்ஸ் வந்து இந்த ஆர்டிஎஸ்ல வந்து இந்த ஆர்டிஎஸ் சர்வீசஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டட் பேக்கப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்றோம். எப்படின்னா நம்மளோட டேட்டாஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் எடுத்துக்கணும். நம்ம எதுவும் அதுக்கு தனியா ஸ்கிரிப்ட்ஸ் எழுத தேவையில்ல. நம்ம தனியா போயிட்டு அத பேக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்களா? 1 to 35 டேஸ் நம்மளுக்கு லிமிட் இருக்கு. நீங்க வந்து அத எப்படி வேணா உங்களுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 2 டேஸ் எனக்கு பேக்கப்ஸ் ஒன்ஸ் இருந்தா போதும். இல்ல 1 வீக் இருந்தா போதும். அப் டூ 35 டேஸ் வந்து வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக் பேக்கப் செட்டப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம். இப்படி வேணாம் எனக்கு ஆட்டோமேட்டிக் பேக்கப் வந்து வேண்டாம். 35 டேஸ் தான் ஜஸ்ட் 35 டேஸ்னா வேண்டாம். எனக்கு ஒரு லாங் டெர்ம் ஸ்டோரேஜா வேணும்னா அன்டில் நம்ம 2 இயர்ஸ் வரைக்கும் இந்த பேக்கப் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஒன்லி த்ரூ த மேனுவல் மேனுவல் ப்ராசஸ். ஓகேங்களா? மேனுவலா பேக்கப் நம்ம எடுக்கிறப்போ லாங் டெர்ம் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் ஆகும். லாங் டெர்மா எடுக்கணும்னா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படி வேணும்ன்றத எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் விண்டோனா ஜஸ்ட் லைக் ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணணும். எனக்கு வந்து மார்னிங் இப்ப நம்ம வந்து வொர்க் ஹவர் வந்து 9 to 5 அப்படி இருக்குன்னா எனக்கு 9 to ஆஃப்டர்நூன் 1 பிஎம் அதுக்குள்ள வந்து எவ்வளவு டேட்டாஸ் வந்து எவ்வளவு ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகுது என்னோட டிபில அப்படின்ற டேட்டாஸை மட்டும் எனக்கு பேக்கப் எடுத்து எடுத்து வச்சுட்டே இருந்துட்டு ஒரு டைம் ஃப்ரேம் குறிப்பிட்ட டைம்குள்ள எனக்கு பேக்கப் எடுத்து வை அப்படின்னு சொல்றதுதான் இந்த மெயின்டெனன்ஸ் விண்டோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிபி கனெக்ஷன். இந்த டிபியை வந்து எந்த சர்வர் கூட நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கான்ஃபிகரிங் பேக்கப்ஸ் இன் Amazon RDS. ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ்னு ஒன்று இருக்கு, மேனுவல் ஸ்னாப்ஷாட்னு இருக்கு. இது எல்லாமே நான் 35 டேஸ்க்கு இருக்கும்னு சொன்னேன்ல. ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ்லாம் ஒன்லி ஃபார் 35 டேஸ் தான். நம்ம ஸ்டோர் பண்ற எல்லா பேக்கப்ஸும் எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா Amazon S3 பக்கெட்ல ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேக்கப் செட்டிங் கான்ஃபிகரேஷன் சேம் தான் அது. இட்ஸ் ஒன்லி ரீடைன்டு ஃபார் 1 to 35 டேஸ் தான் இருக்கும். அண்ட் ப்ரிஃபர்டு பேக்கப் விண்டோ. ஓகேங்களா? இல்ல இவ்வளவுதான் இது. நெக்ஸ்ட் சொன்ன டாபிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து அகைன் ரிப்பீட் ஆகும். சோ அதனால நம்ம இப்போ எப்படின்னு பிராக்டிகல் செஷனுக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் எப்படி வந்து நம்ம ஆர்டிஎஸ்ல ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி எப்படி அதை எண்ட் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்றோம்ன்றது தான் பாக்குறது. நெக்ஸ்ட் வந்து டைனமோ டிபி. டைனமோ டிபி ஓகே. டைனமோ டிபி வந்து என்ன? இப்போ நம்ம வந்து 2 கான்செப்டும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டா வந்து நம்ம பிராக்டிகல் 2த்துக்கும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ அதனால டைனமோ டிபி அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆர்டிஎஸ் என்ன சொன்னேன்னா, ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? மேனேஜ்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள்க்குள்ள நம்ம ஒரு காலம்ல வந்து யூசர் ஐடி, ஒரு காலம்ல யூசரோட நேம், ஒரு காலம்ல என்ன டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்டா ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிடும். பட் இதுவே வந்து நம்ம டைனமோ டிபி அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்காது, செமி ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஓகேவா? இது டைனமோ டிபின்னு பாக்குறப்போ ஒரு டேபிள் இருக்கும். பட் ஆனா இதுல வந்து இன்ட்னு நம்ம அதாவது யூசர் ஐடி இருக்கும். யூசர் ஐடி வந்து இன்ட்ல தான் இருக்கும். அதாவது இன்டிஜரா தான் இருக்கணும். இல்ல ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும்னு இல்ல. நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்மளோட டேட்டா டைப்ஸ் அதாவது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை வந்து இது
ஒரு ரோல சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இதுவுமே ஃபுல்லி மேனேஜ்ட் பை த ஏடபிள்யூஎஸ் தான். ஒன்ஸ் நம்மளுடைய ஆப்பரேஷன்ஸ் என்னதுன்னா டேட்டாஸை இன்சர்ட் பண்றது, அதை ரிட்ரைவ் பண்றது, இல்லைன்னா டெலீட் பண்றது, அப்டேட் பண்றது. இந்த 4 மேஜர் ஆப்பரேஷன்ஸ் தான் யூசர் மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். மத்த செட்டப் பண்றது, கான்ஃபிகர் பண்றது, பேக் எண்ட்ல பேக்கப் எடுத்து வைக்கிறது எல்லாமே வந்து ஏடபிள்யூஎஸ் பார்த்துக்கும். ஓகேங்களா? அதான் மேனேஜ்ட் நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிசைன்டு ஃபார் கீ வேல்யூ டாக்குமெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு டேட்டா பேஸ் இருக்குதுன்னா அந்த டேட்டா பேஸ்ல ஃபர்ஸ்ட் காலம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு காலம் இருக்கு. இங்க வந்து நான் யூசர் ஐடி கொடுக்குறேன். யூசர் ஐடி இருக்கு, யூசர் நேம் இருக்கு, இவங்க டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இப்படி இருக்கு. இங்க யூசர் ஐடி வந்து இன்ட்னு கொடுத்துருவாங்க. இங்க இன்ட்னு இருந்துச்சுன்னா இங்க 101, இங்க வந்து 102. இந்த யூசர் நேம் வந்து ஏதோ ஒன்று ஏபிசி அப்படின்னு கொடுத்து ஏபிசி இந்த மாதிரி எது வேணா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் நம்ம கொடுக்கறப்போ ரிலேஷனல் டேட்டா பேஸ்ல இங்க இன்ட்னு கொடுத்துருவோம் நம்ம. ஓகேங்களா? இங்க ஸ்ட்ரிங்னு கொடுத்துவோம், இங்கயும் ஸ்ட்ரிங்னு கொடுத்துரும். பட் இப்படி வந்து கொடுத்துட்டா நம்ம இங்க வந்து இங்க ஸ்ட்ரிங் இருக்குன்னா இந்த காலம்ல ஃபுல்லா ஸ்ட்ரிங்க மட்டும் தான் இது சப்போர்ட் பண்ணும். இந்த இடத்துல நம்ம D1 2 3 அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறது, அதாவது ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணி நம்ம கீழே என்டர் பண்ற டேட்டாஸ் எல்லாம் ஸ்கீமா டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது ஸ்கீமானா இந்த டேட்டா டைப் ஒன்ஸ் நம்ம இங்க வந்து இனிஷியேட் பண்ணிட்டோம்னா அதை ஃபாலோ பண்ணி தான் கீழே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வரும். இப்போ பட் ஆனா நம்ம இந்த நோ எஸ்கியூஎல் எப்படின்னா ஒரு ரோக்கும் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். யூசர் ஐடி இருக்குன்னா இங்க வந்து இன்ட்னு நம்ம கொடுத்துருவோம். அதாவது நீங்க என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அதோட டேட்டா டைப்பை பக்கத்துல நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? இது கம்பல்சரியா இங்க கொடுத்தே ஆகணும். இங்க வந்து இன்ட்னு கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட் நம்பர்னா என்னன்னு கொடுப்போம், ஸ்ட்ரிங்னா எஸ்ன்னு கொடுப்போம். ஓகேங்களா? இங்க ஸ்ட்ரிங் எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்வாலிட் ஆயிடும். சோ அதனால இங்க நீங்க கரெக்டா நேம் தான் கொடுக்கணும். ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பக்கத்துல என்ன டேட்டா டைப் இது வந்து அங்க போடுறோமோ அதை தான் வந்து நீங்க இங்க போடணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு காலமுக்கும் டிஃபர் ஆயிட்டே போகும். சோ அதனால எந்த டைப் ஆஃப் டேட்டாஸை எப்படி வேணா நம்ம ஸ்டோர் பண்ணி டெலிவர் கன்சிஸ்டன்ட் அண்ட் சிங்கிள் டிஜிட். இந்த மாதிரி இந்த நம்ம டைனமோ டிபி யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு லேட்டன்சி வந்து லோவா இருக்கும். ஓகேங்களா? லேட்டன்சி கம்மியா இருக்கிறதா நம்மளுக்கு ஃபாஸ்டா வந்து மில்லி செகண்ட்ஸ்ல வந்து நம்ம ஆபரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலா ஸ்கேல் ஆகிக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒர்க் லோட பேஸ் பண்ணி, அதாவது டிமாண்ட பேஸ் பண்ணி இது வந்து ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கும். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னா நம்ம கனெக்ட் பண்ணி இந்த டிபியை வந்து ரன் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காவே வந்து இது வந்து ஜஸ்ட் இது வந்து சர்வர்ல சொன்னா ஜஸ்ட் டேட்டா பேஸ் வந்து அதுவே ரன் ஆகிக்கும், எந்த ஒரு பேக்கப் சப்போர்ட்டும் இல்லாம. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் இதுல வந்து பில்டினா இருக்கும். எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கும். ஜஸ்ட் நம்ம அதை ஒன்ஸ் கிரியேட் பண்றப்போ கான்ஃபிகர் பண்ணா போதும். மல்டிபிள் ரீஜன்ல கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெப்ளிகாஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டிகிரேட்டட் வித் ஏதாவது ஏடபிள்யூஎஸ் லாம்டா. லாம்டான்றது EC2க்கு ஆப்போனன்ட் தான் இந்த லாம்டா. EC2ன்றது ஒரு சர்வர். ஓகேவா? அதாவது வர்ச்சுவல் சர்வர். லாம்டான்றது வர்ச்சுவல் லெஸ், அதாவது சர்வர்லெஸ் ஒரு சர்வீஸ். இது கூட தான் வந்து நம்ம இந்த டைனமோ டிபியை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த டேபிள் கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது இதுல. இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா AWS கன்சோல்ல போயிட்டு டைனமோ டிபி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் ஓபன் ஆகும். அந்த கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா கிரியேட் டேபிள் அப்படின்னு காட்டும். கிரியேட் டேபிள் கிளிக் பண்ணீங்கன்னா டேபிள் நேம் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் பிரைமரி கீ அண்ட் ஷார்ட் கீ இப்படின்னு 2 விஷயம் இருக்கு. இப்போ நம்ம நார்மலா டிபிஎம்எஸ்ல படிச்சிருப்போம். எப்படின்னா யூனிக் கீ அப்படின்ட்டு, அதாவது ஒரு டேபிள்ல யூனிக் கீ அப்படின்னு அந்த காலம் பக்கத்துல நம்ம மென்ஷன் பண்ணிட்டா அந்த காலம்ல இருக்கிற டேட்டா வேற எங்கேயும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? அதுதான் பார்ட்டிஷன் கீயும் இங்க பண்ணும். ஓகேவா? பார்ட்டிஷன் கீனா அதோட வேல்யூஸ் ஷுட் பி மஸ்ட் யூனிக்கா இருக்கணும். ஓகேங்களா? ஷார்ட் கீன்றது ஒரு சில அதாவது இப்போ ஒரு லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைப்ரரியில ஒரு ஒரு லைப்ரரின்னு போயிட்டீங்கனாலே அங்க வந்து நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்கும். ஷெல்ஃப்ல நிறைய புக்ஸ் அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒரு ஷெல்ஃப் தான் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க. பார்ட்டிஷனாலே நம்மளுக்கு தெரியும், பார்ட் பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கிறது தான்.
சோ அதனால ஒரு லைப்ரரி போயிட்டீங்கன்னா அங்க ஷெல்ஃப் இருக்கும். அந்த ஷெல்ஃப்ல பார்ட்டிஷனா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பார்ட்டிஷனுக்குள்ள எனக்கு வந்து அந்த பார்ட்டிஷனுக்குள்ள 100 நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே நம்மளுக்கு கலைச்சு போட்டு வச்சிருந்தா நம்மளுக்கு எதுவும் கன்ஃபியூஸ் ஆகும். எந்த நம்பர்ல எந்த புக் இருக்குன்ட்டு ஒரு 100 புக்குக்கு நடுவுல போய் ஒரு புக்க தேட முடியாது. சோ அதனால எல்லா புக்ஸையும் நம்ம ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அத வச்சு எடுத்துப்போம். எனக்கு ஏ ஆர்டர்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் வேணும், பி ஆர்டர்ல இருக்க புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு ஆர்டர் பேஸ் பண்ணி எடுக்கிறது தான் இந்த ஷார்ட் கீ. பார்ட்டிஷன் பண்ணி பிரிச்சு வைக்கிறது தான் இந்த பார்ட்டிஷன் கீ. ஓகேங்களா? சூஸ் கெப்பாசிட்டி மோட்னா ஆன் டிமாண்ட். ஆன் டிமாண்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஆன் டிமாண்ட் அண்ட் ப்ரொவிஷன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன் டிமாண்ட்னா என்னன்னா நம்மளுக்கு எப்ப வந்து டேட்டா வந்து அதிகமா வரும், எப்ப வந்து டேட்டா கம்மியா வரும், அதுக்கேத்த மாதிரி டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன் ஆகிக்கும். ஓகேங்களா? ப்ரொவிஷன்னா இவ்ளோ டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா, அதாவது ரீட் அண்ட் ஆர்சியு, டபிள்யூசியுனா 2 கான்செப்ட் இருக்கு. ரீட் கெப்பாசிட்டி யூனிட், ரைட் கெப்பாசிட்டி யூனிட் அப்படின்னு இருக்கு. அதாவது எனக்கு ஒரு 1 மினிட்ல 500 ரீட்ஸ் நடக்கும். 1 மினிட்ல 200 ரைட்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு வேல்யூஸ அசைன் பண்ணி வச்சிடுவோம். அததான் ப்ரொவிஷன்னு சொல்லுவாங்க. இதுவே ஆன் டிமாண்ட்னா எவ்வளவு ரீட்ஸ் அண்ட் ரைட்ஸ் நடக்குதோ அதுக்கேத்த மாதிரி ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்ப இதுக்கு நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆன் டிமாண்ட்னா இப்ப நம்ம ஊபர் ஆட்டோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஊபர் ஆட்டோ என்ன பண்ணுவோம், எப்ப நம்மளுக்கு நீட் வருதோ அப்ப வந்து நம்ம ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோல போய்ப்போம். இதுவே வந்து ப்ரொவிஷன்ன்றது மந்த்லி பஸ் பாஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்த்லி பஸ் பாஸ்னா என்னது, மந்த்லி ஒரு பஸ் பாஸ் எடுத்து வச்சிருவோம். ரெகுலரா நம்ம மந்த்லி டெய்லி பஸ்ல போறப்போ அத எடுத்து வச்சுக்கலாம். இப்ப ரெகுலரா நம்ம பஸ்ல போல, வீக்லி ஒன்ஸ் தான் போறோம்னா அப்ப அது பஸ் பாஸ் எடுத்ததே வேஸ்ட் தானே. அதுக்கான காஸ்டும் வேஸ்ட். சோ அதனால அதாவது பே அஸ் யூ கோ, ஆன் டிமாண்ட்ல இருக்கிறதே ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து என்கிரிப்ஷன், டிடிஎல் பேக்கப்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம அடிஷனலா பாத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணி இந்த எல்லா கான்ஃபிகரேஷனும் கொடுத்துட்டு டேபிள் கிரியேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த டேபிள்குள்ள நம்ம வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போறோம். அதாவது ஒரு எம்ப்டியா ஒரு டேபிள் கிரியேட் ஆகியிருக்கும். அந்த டேபிள்குள்ள நம்ம டேட்டாஸ ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த கிரியேட் ஐட்டம்குள்ள போயிட்டு நம்ம ஒரு டேட்டாஸா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட்டட் டேட்டா டைப்ஸ். என்னென்ன டேட்டா டைப்ஸ்ல இது சப்போர்ட் பண்ணனா ஸ்ட்ரிங் வேல்யூஸா இருக்கலாம், நம்பர்ஸா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், அதாவது பூலியனா என்னது ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருக்கலாம், நம்பர்ஸ் 1 2 3 இருக்கலாம், ஸ்ட்ரிங் வந்து எனி கேரக்டர் குரூப் ஆஃப் கேரக்டர் லிஸ்ட்ன்றது ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கலாம். மேப் பண்ணிக்கலாம். என்னென்ன டேபிள் கூட எதை வந்து மேப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இது வந்து இப்போ வந்து எப்படி வந்து எனக்கு டைனமோ டிபி கூட அலாமும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பிராக்டிகலா பண்ணலாம். எல்லாரும் நோட் பண்ணிட்டே வாங்க. எந்தெந்த பேஜ்குள்ள நான் போறேன், எப்படி எப்படி ஸ்டெப்ஸ் வருதுன்னு. ஃபர்ஸ்ட் சர்ச் பார்ல ஆர்டிஎஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வரும். இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ டேப் ஒன்னு ஓபன் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே ஓகே. சாரி. ஓகே. இப்போ டேட்டாபேஸ் ஆர்டிஎஸ் கன்சோல்குள்ள வந்துட்டோம். இங்க நீங்க சைடுல டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா டேட்டாபேசஸ்னு ஒரு காலம் இருக்கா? அந்த டேட்டாபேசஸ் காலம்குள்ள போய்க்கணும். இங்க நீங்க சைடுல பாத்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் டேட்டாபேஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கிரியேட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணுமா இல்ல ஈஸி கிரியேட் பண்ணணுமான்னு கேட்கும். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் கிரியேட்டே கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ் கொடுக்கும், ஹை செக்யூரிட்டி கொடுக்கும், அவைலபிலிட்டிஸுமே வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அதனால ஸ்டாண்டர்ட் கிரியேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஜின் எந்தெந்த இன்ஜின்ல நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம சொன்னோம். அந்த மாதிரி நிறைய இன்ஜின்ஸ் இருக்கு. நீங்க எதுல ஃபெமிலியரோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் நவ் டெமோ செஷனுக்காக நான் இதை MySQL சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? MySQL சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்க இங்க சூஸ் பண்ண உடனே அதோட எடிஷன் வந்து உங்களுக்கு இங்க எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் வெர்ஷனும் இங்க வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிடும். நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பிகாஸ் நம்ம வேற ஏதாவது வெர்ஷன் சேஞ்ச் பண்ணா கனெக்ட் பண்றப்போ நம்மளுக்கு டிஃபிகல்ட் ஆகும். வெர்ஷனிங்ல எரர் வரும். ஸோ அதனால விட்டுருங்க.
நெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்ட், ஃப்ரீ டயர். நம்ம வந்து ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்ட்லாம் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் டெமோ, லேர்னிங் பர்பஸ்க்காக ஃப்ரீ டயர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ டயர் நீங்க சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு அவைலபிலிட்டி ஜோன் வந்து சிங்கிள் ஏசிஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம இங்க கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதனால நம்மளுக்கு சிங்கிள் ஏசிஸ் தான் வரும். அண்ட் டேட்டாபேஸ் நேம் வந்து டேட்டாபேஸ் 1 நீங்க ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. உங்களுக்கு வேணாம்னு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்க. ஓகேங்களா? நீங்க குடுக்கறதா டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் நேம் வந்து இங்க நீங்க குடுக்கறது. சோ என்ன வேணா குடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு அதை அப்படியே வச்சுக்கிறேன். அண்ட் இது பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணணும்ட்டு. சோ அதனால யூசர் நேம் வந்து அட்மின்னு இங்க ஆல்ரெடி இருக்கு. நான் அட்மின்னே குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இங்க மேனேஜ்ட் இன் ஏடபிள்யூஎஸ் சீக்ரெட்ஸ் மேனேஜர் அண்ட் செல்ஃப் மேனேஜ்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? நான் இங்க வந்து செல்ஃப் மேனேஜ்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ள போனா நம்மளுக்கு நிறைய என்கிரிப்ஷன் கீலாம் கிரியேட் பண்ற மாதிரி வரும். சோ அதனால இது வந்து ரொம்ப ஸ்டெப்ஸ் வந்து அதிகமா போகும். சோ அப்போ ஃபார் நவ் நான் இது வந்து செல்ஃப் மேனேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை கிரியேட் பண்ண நம்மளே ஓனா நம்மளோட பாஸ்வேர்ட்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க வந்து நான் என்னோட பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. இது அன்டில் ஸ்ட்ராங் காட்டுற வரைக்கும் நீங்க வந்து செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்பதான் நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்டெப்ஸ் பண்றோம்ட்டு. சோ இப்போ இங்க எதுக்கு வந்து நம்மளுக்கு பர்ஸ்டபிள் கிளாஸஸ் மட்டும் எனேபிள்ல இருக்குன்னா, வெரி ஃபர்ஸ்டா நம்ம என்ன கொடுத்திருந்தோம்னா ஃப்ரீ டயர் எனேபிள் பண்ணியிருந்தோம். ஃப்ரீ டயர் எனேபிள் பண்றப்போ நம்மளுக்கு ஜஸ்ட் பர்ஸ்டபிள் கிளாஸஸ், அதாவது டி கிளாஸஸ், T2.micro, T3.microலாம் பார்த்திருப்போம். இந்த கிளாஸ் தான் வந்து லேர்னிங் பர்பஸ்க்கு பிளஸ் வந்து இதுதான் ரொம்ப சீப் அண்ட் சிம்பிளா இருக்கும். சோ அதனால ஆட்டோமேட்டிக்கா அதுவே இருக்கு. இங்கேயும் வந்து ஆட்டோமேட்டிக்கா T3.micro நீங்க வந்து T3யும் சூஸ் பண்ணிக்கலாம், T4 இருக்கலாம். நான் ஃபார் டிஃபால்ட்டா இருக்கிறது அதே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் SSD என்ன மாதிரியான டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இதுவும் நான் வந்து ஜெனரல் பர்பஸ் SSD வச்சுக்கிறேன். அன்டில் இது வந்து 20 GB வந்து இதோட கெப்பாசிட்டி இருக்கு. ஓகேங்களா? அடிஷனல் கான்ஃபிகரேஷன் ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னுடைய மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் வந்து 1000 GB, அதாவது 20 GB to 1000 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதையும் நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். 1000 GB அது கீழே செட்டப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி. இப்போ இதுதான் வந்து நீங்க கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ உங்களுடைய டிபிய வெளியில உங்க லோக்கல் மெஷின்ல இருக்கிற சர்வர் கூட கனெக்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். டோன்ட் கனெக்ட் டு அன் ஈஸி டு கம்ப்யூட் ரிசோர்சஸ்னா நம்ம ஏடபிள்யூஎஸ்ல ஈஸி டு கிரியேட் பண்ணுவோம் பாத்தீங்களா? அது கூட கிரியேட் பண்ண எனக்கு தேவையில்ல. என்னுடைய லோக்கல் மெஷின் கூட நான் கிரியேட் பண்ணிக்கணும்னா இந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எனக்கு நான் EC2 கூட கனெக்ட் பண்ணி இங்கே நான் கிளவுட்ல எல்லாம் பாத்துறேன் அப்படின்னா நீங்க கனெக்ட் டு EC2 கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப சூஸ் அண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்கும். நான் எதுவும் EC2 இன்ஸ்டன்ஸ் இங்க கிரியேட் பண்ணல. சோ கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு போய்க்கிறேன். ஓகே, நம்ம யூசுவலா கொடுக்குற மாதிரி EC2 இன்ஸ்டன்ஸ்க்காக நேம் கொடுத்துக்கலாம். SQL சர்வர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து AWS Linux சர்வரே எனேபிள்டா இருக்கு. T3.micro கீபேர் இதுக்கு தேவைப்படாது. லாஸ்ட்ல நம்ம லான்ச் பண்றப்போ தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா இப்போதைக்கு இது தேவைப்படாது. எல்லாமே விட்டுக்கலாம். அப்படியே இருக்கு. அப்ப ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி என்கிட்ட கீபேர் இருக்கிறதுனால நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இப்ப EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆயிடுச்சு. பெண்டிங்ல இருக்குது. ரன்னிங் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா அங்க காட்டாது. ஓகேங்களா? எல்லாம் ஃபாலோ அப் பண்றீங்களா? எஸ் மேம். ஓகே 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 ரன் வந்துருச்சு. இப்போ நீங்க அகைன் உங்களோட RDS டேஷ்போர்டுக்கு போய்க்கோங்க. கன்சோல் போயிட்டீங்களா? இப்போ இங்க சூஸ் அண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கா?
இதெல்லாம் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ் காட்டுதா இங்க? நீங்க ஐடிய வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றப்போ என்ன நேம் குடுத்தீங்களோ, அந்த நேம் இங்க காட்டுதான்னு பார்த்து அத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. பை டிஃபால்ட்டா IPv4லயே இருக்கட்டும். எல்லாமே இதுல இருக்கிற மாரியே இருந்துக்கட்டும். ஓகேங்களா? வேற எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பப்ளிக் அக்சஸ் வந்து ஏன் இங்க எஸ் காட்டாம நோ காட்டுதுன்னா, நம்ம வந்து லோக்கல் மெஷின் கூட கனெக்ட் பண்ணல. ஸோ அதனால பப்ளிக்கா நம்ம கனெக்ட் பண்ணல. இது கிளவுடுக்குள்ளேயே தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுனால, நோ தான் இங்க யூசுவலா காட்டும். நெக்ஸ்ட் வந்து VPC எல்லாமே அப்படியே இருக்கட்டும். விட்டுருங்க. பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷன் எல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு மானிட்டரிங் பேக் எண்ட்ல மானிட்டரிங் பண்ணணும்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபார் நவ் இது தேவையில்ல. ஓகே. ஓகே. நம்ம கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்ததும் டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது கிரியேட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. அவைலபிள் ஸ்டேஜ்க்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கப்புள் ஆஃப் மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிரியேட்டிங் ஸ்டேஜ்ல இருந்து மாறிடுச்சுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் இயர் லிஸ்ட்னா வருஷத்துக்கான லிஸ்ட். எதுல இயர் லிஸ்ட்? எதுக்கு தெரியல, அம்மா கேட்டாங்க. இந்த இது ஸ்கூலுக்கு அனுப்பி விட சொன்னாங்க. அதான் இயர் லிஸ்ட்னா என்னன்னு கேட்டாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறதுக்கு இயர் லிஸ்ட்னா நம்மளோட இன்கம் லிஸ்ட்டா, எவ்வளோ வருமானன்றதா இல்லை எதுக்கு கேட்குறாங்க? தெரியல. இயர் லிஸ்ட் எதுக்குன்னு கேட்டோம். ஐ திங்க் டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பேக்கிங் அப் ஸ்டேட்டஸ்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு.
இதுல நீங்க அந்த டேட்டாபேஸ் நீங்க உங்களோட டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப இதுக்கு மேல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டாபேஸ் 1 இருக்கு பாத்தீங்களா? அந்த டேட்டாபேஸ் மேல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழ கனெக்டிவிட்டி அண்ட் செக்யூரிட்டி காலம் கீழ வந்துக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணி வந்துக்கோங்க. ஏர்லியஸ்டா பிகாஸ் இந்த டேட்டாபேஸ நம்ம ஒரு சீக்கிரமா EC2 அப்படின்னு சர்வர் கூட சொல்றாங்க. கனெக்ட் பண்ண போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி SQL சர்வர் ஒன்னு இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணோம்ல, அது கூட போயிட்டு இந்த டேட்டாபேஸ நம்ம கனெக்ட் பண்ண போறோம். சோ கனெக்ட் பண்றதுக்கு கனெக்டிவிட்டி அண்ட் செக்யூரிட்டி காலம்குள்ள எண்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த எண்ட் பாயிண்ட்ல கூட கீழ இருக்கிற லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டன்ஸோட டேஷ்போர்டுக்கு போய்க்கணும். இன்ஸ்டன்ஸ் டேஷ்போர்டுக்கு போயிட்டு உங்களுடைய சர்வரை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட்ன்ற ஆப்ஷன் காட்டும். கனெக்ட் கொடுத்துட்டு இது எல்லாமே எப்படி இருக்குதோ ஆஸ் இட் இஸ் அதை அப்படியே விட்டுட்டு கனெக்ட் கொடுத்துக்கோங்க. கனெக்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு AWSல ஒரு CMD வந்து ஓபன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆயிட்டது. என்ன பண்றீங்கன்னா, நான் இந்த கமாண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ உங்களுடைய EC2 சர்வர்ல நீங்க இத ஒரு DB வந்து கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு MySQL கிளையண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சோ அதை இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட் தான் இது. இதை நான் ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணி இங்க கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து MySQL வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஓகே, MySQL கிளையண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த டிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த நம்ம அதாவது ஆர்டிஎஸ்க்கான ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம காப்பி பண்ணோம் பாத்தீங்களா? இங்க ஆர்டிஎஸ்க்கான எண்ட் பாயிண்ட் நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இத வச்சு நம்ம EC2 கூட கனெக்ட் பண்ண போறோம் இப்போ. ஓகே, இப்போ இதோட ஆக்சுவல் -2ல இருந்து .com வரைக்கும் என்னுடைய ஓல்டு எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? சோ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இப்ப நியூவா எனக்கு கிடைச்ச எண்ட் பாயிண்ட் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, காப்பி பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு நான் வந்து முன்னாடி கான்ஃபிகர் பண்றப்பவே பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதையும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு SQL டேஷ்போர்ட் குள்ள போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸை அதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸ்க்குள்ள நம்ம எந்த டேபிள்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிரியேட் டேட்டாபேஸ், கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ்க்கு MyDB அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவல் சின்டாக்ஸ் இதுதான். இது எல்லாரும் பாத்துக்கோங்க. கிரியேட் டேட்டாபேஸ் MyDBனா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கான query. ஓகேங்களா? இப்ப அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணணும். யூஸ் MyDB. ஓகேவா? இப்போ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த டேட்டாபேஸ்க்குள்ள நான் டைரக்டா போய் டேபிள வந்து கிரியேட் பண்ண முடியாது. அந்த டேட்டாபேஸை நான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை அன்லாக் பண்றதுக்காக யூஸ் MyDB அப்படின்ற ஒரு query கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட். ஓகேங்களா?
ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அந்த டேபிள் நேம் வந்து யூசர்ஸ். அந்த டேபிள்குள்ள எனக்கு ஐடின்னு ஒரு காலம் இருக்க போது, நேம்னு ஒரு காலம் இருக்க போது. ஓகேங்களா? அந்த ஐடி வந்து ஷுட் பி பிரைமரி கீ, அதாவது அது யூனிக்கா இருக்கணும். பிளஸ் இன்டிஜர் டேட்டா டைப், ஒன்லி நம்பர்ஸா மட்டும் தான் நான் அதை ஸ்டோர் பண்ண போறேன். நெக்ஸ்ட் நேம், அதாவது வேர்கேர் ஸ்ட்ரிங் இருக்கணும். ஓகேங்களா? இதை நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நம்ம ஒரு டேபிள் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அதுல வந்து இப்போ நம்ம டேட்டாஸை இன்சர்ட் பண்ண போறோம். Sorry guys. அது query தப்பாயிடுச்சு. இப்போ நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டா அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணி அந்த டேட்டாபேஸ்க்குள்ள ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன். அந்த டேபிள்குள்ள ஒரு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதை வந்து இப்போ நம்ம பார்க்கணும்னா select star from table name users, இதை கொடுத்தா நம்மளுக்கு வந்து இப்படி டேபிள் ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம EC2 கூட இப்படிதான் ஒரு DB-யை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது ஆர்டிஎஸ்ல போயிட்டு நம்ம ஒரு டிபி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் அந்த எண்ட் பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு சர்வர் கூட கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸ்ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோமோ அதை பண்ணிட்டோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த ஆர்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் மேட்டர் உங்களுக்கு. அதாவது ஒரு ஆர்டிஎஸ் வச்சு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றீங்க. அந்த டேட்டா பேஸை பேக் எண்ட் ஒரு சர்வர் கூடயோ இல்ல ஒரு ஸ்டோரேஜ் கூடயோ கனெக்ட் பண்ணாதான் நம்மளால அதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம EC2 கூட கனெக்ட் பண்ணி டிபில ஆக்சுவலா என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சு. ஆர்டிஎஸ் கான்செப்ட் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நான் இதை வந்து டெர்மினேட் பண்ணிக்கிறேன். எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி EC2 கூட கனெக்ட் பண்றோம், அப்புறம் அதுல எப்படி நம்ம டிபி பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்களா? இப்போ மேம் டவுட் மேம். என்ன டவுட்? மேம் இந்த டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு லிங்க் காப்பி பண்ணிட்டு போய் அந்த இன்ஸ்டன்ஸ்ல பேஸ்ட் பண்ணோம்ல மேம், ஆமா, அது எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்? எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னு கேக்குறீங்களா? அது வந்து இங்க நம்ம கனெக்ட் பண்ணோம் பாத்தீங்களா? கனெக்ட் பண்ணிட்டு டேட்டா பேஸ்லாம் ஃபுல்லா இன்ஸ்டால் ஆகிட்டதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, MySQL-H டேட்டா, அதாவது MySQL-H நம்மளோட எண்ட் பாயிண்ட் இது ஃபுல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவல் கமாண்ட். இந்த கமாண்ட் இந்த query கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால EC2 MySQL சர்வர் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த எண்ட் பாயிண்ட் நான் காப்பி பண்ணிட்டு வந்து பாத்தீங்களா, அது இங்கதான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே, தெரியுதுங்களா? ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதான். இப்போ வந்து ஆர்டிஎஸ் கான்செப்ட் வந்து முடிஞ்சிருச்சு.